முத்துக்கு தெரியாம இங்க அருணுக்கும், சீதாவுக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சதுனால, இப்ப முத்தும், மீனாவும் பிரியிறாங்க. இத நெனச்ச ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப விஜயாவுக்கு ரொம்ப சாதகமா அமையுது. சிறகடிக்க ஆசை சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். இங்க முத்து வந்து பார்த்துட்டு இருக்காங்க மீனாவ. "மீனா, என்ன யோசிச்சுட்டு இருக்க?" "இல்லங்க, எனக்கு மனசு ஒரு மாரியா இருக்கு" அப்படின்னு சொல்லவும், "என்ன மீனா, உனக்கு எதுக்கு மனசு சரியில்லன்னு இருக்க? உனக்கு தான் நான் இருக்கேனே, எந்த கவலையும் இல்லாம இருக்கதுக்கு." "இல்லங்க, நான் உங்களுக்கு தெரியாம எதுவும் செஞ்சா நீங்க என்னைய ஏத்துக்கிடுவீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க மீனா. இத கேட்ட முத்து வந்து, "அப்படி என்ன செய்ய போற மீனா? இதுவரைக்கும் என்ட்ட சொல்லாம எந்த விஷயம் நீ செஞ்சிருக்க? உனக்கு எப்போதுமே துணையா நான் இருக்கிறேன். எப்போதும் உன்னைய விட்டு குடுக்க மாட்டேன். நீ எதுக்கு கவலைப்படுற மீனா?" "இல்லங்க, எனக்கு மனசே சரியில்ல. எனக்கு ஏதோ ஒரு சீத்தா பிரச்சனை வந்து எனக்கு எதுவும் பெரிய பிரச்சனைய குடுத்துருமோ!" அப்படின்னு சொல்றாங்க மீனா. இத கேட்டோனே நம்ம முத்து சொல்றாரு, "அந்த அருண பத்தி நீ பேசாத மீனா. மிச்சம் என்னன்னாலும் என்ட்ட கேளு. உனக்கு எல்லா உதவியும் நான் செஞ்சு தருவேன். ஆனா சீதாவுக்கு நல்ல மாப்பிள்ளையா நானே பார்த்து கல்யாணம் முடிச்சு வைப்பேன். அந்த விஷயத்துல மட்டும் நீ தலையிடாத. சரியா மீனா?" அப்படின்னு முத்து சொல்றாரு. "இல்லங்க, நான் சீதா பிரச்சனைய தான் பேச வந்தேன்" அப்படின்னு. "சீதா பிரச்சனைய நீ எதுவும் பேச வேண்டாம் மீனா. உங்க அம்மா என்னைய நம்புறாங்க. நான் உங்க குடும்பத்தையே நம்புறேன். நீங்க என்னைய மீறி எந்த விஷயம் செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு மீனா. நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத. உனக்கு நான் இருக்கேன் மீனா" அப்படின்னு சொல்லிட்டு முத்து வெளிய கிளம்புறாரு. இங்க வந்து முத்துக்கு தெரியாம மீனா வந்து மாலை இதையும் எடுத்துட்டு கிளம்புறாங்க. எங்கன்னா சீதாவுக்கும், அருணுக்கும் கல்யாணம் முடிச்சு வைக்க ஆபீஸுக்கு. இங்க வந்து முத்து போய்க்கிட்டு இருக்கும்போது முத்துக்கு ஃபோன் வருது. அது யார் கால் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முருகன் தான் கால் பண்றாரு. "அண்ணே, எங்கண்ணே வந்துட்டு இருக்கீங்க?" அப்படின்னு முருகன் கேட்கவும், "ஏய், இந்த வந்துட்டு இருக்கேன்டா. எதுவும் நினைக்காத. உனக்காண்டி தான் வந்துட்டு இருக்கேன். அதுவும் என்னைய நீ மதிக்கிறல்ல, அப்பன்னா உனக்கு நான் முக்கியத்துவம் குடுப்பேன்லப்பா. நான் வந்துட்டு இருக்கேன்ப்பா. நீ கவலைப்படாதப்பா" அப்படின்னு சொல்றாரு முத்து. உடனே நம்ம முத்து வந்துட்டு இருக்காரு. இங்க சீதா, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம அருணும், இங்க மீனாவும் நிக்கிறது முத்துக்கு தெரியாது. இங்க நம்ம முருகன் வந்து வெளிய நின்னுட்டு இருக்காரு. இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம சீதா வந்து, "ஏய், மாலைய மாத்திக்கோங்க" அப்படின்னு ஐயர் சொல்லவும், உள்ள இருக்கவங்க மாலைய மாத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம சீதாவும், அருணும். இந்த சைடுல மீனா வந்து, "கையெழுத்து போடுங்கம்மா" அப்படின்னு ஆபீசர் சொல்லவும், மீனா கையெழுத்து போடுறாங்க. உடனே, "ஏன்க்கா கவலைப்படுற?" அப்படின்னு சீதா கேட்குறாங்க. "இல்ல, நான் முறையா மாமாவுக்கு தெரியாம இந்த விஷயத்த செய்றேன். அத நெனச்சு தான் கவலையா இருக்கு" அப்படின்னு மீனா சொல்றாங்க. இத கேட்ட, "ஏக்கா, மாமாட்ட எப்படியாவது பேசி சமாதானமா ஆயிருவாராக்கா?" அப்படின்னு சீதா கேட்குறாங்க. "வேற வழி இல்லல்ல. நீனும் அப்பா இல்லன்னா இப்படி என்னையும் நம்பி இருக்குல்ல. நான் அந்த விஷயத்த செய்யலன்னா நீ ரொம்ப மனம் உடைஞ்சிருவேன்னு தான் நான் செஞ்சு குடுக்குறேன் சீதா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும்" அப்படின்னு மீனா சொல்றாங்க. இந்த சைடுல முருகன் வெளிய நின்னுட்டு இருக்கும்போது, முத்து உள்ள வராரு. இங்க மீனா இவங்க எல்லாரும் கையெழுத்து போட்டும் வெளிய வரவும், நம்ம முத்த வந்து பார்த்துருந்தாரு. அருணையும், சீதாவையும், மீனாவையும். "என்ன மீனா, எனக்கு தெரியாம இந்த விஷயம் செய்யறதுக்கு தான் நீ வந்தியா?" அப்படின்னு கோவத்துல பேசுறாரு முத்து. "இங்க உனக்கு சத்யா வீட்ல நாம பிறந்த நாளு அவனுக்கு பண்ணாட்டாலும், இந்த தடக்க அவன் எக்ஸாம்ல பாஸ் பண்ணத நான் கிராண்டா பண்ணணும்னு பிளான் போட்டு செஞ்சிருக்கேன். நீ இங்க வந்து எனக்கே தெரியாம கல்யாணம் முடிச்சு வச்சிருக்க. நல்ல மீனா, இனிமேல உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்ல" அப்படின்னு முத்து சொல்லிட்டு கிளம்பிருந்தாரு. அடுத்தடுத்த எபிசோடு இப்படிதான் நண்பர்களே போப்போது. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.